சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக அம்மா உணவகங்களில் டிஃபன் விற்பனை முற்றிலும் நிறுத்தப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அம்மா உணவகத்தில் டிஃபன் நிறுத்தப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக அம்மா உணவகங்களில் டிஃபன் விற்பனை முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இத்தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக அம்மா உணவகங்களில் டிஃபன் விற்பனை முற்றிலும் நிறுத்தப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. முழு விவரங்கள் என்ன? சலோமி, வணக்கம். சென்னை மாநகராட்சியில் கிட்டத்தட்ட 380 அம்மா உணவகங்கள் இருக்கின்றன. இந்த அம்மா உணவகங்களில் காலை ₹1 இட்லியும், ₹5 பொங்கல், மதியம் ₹3 தயிர் சாதம், ₹5 லெமன் சாதம், சாம்பார் சாதம், கருவேப்பிலை சாதம், இரவில் ₹3 2 சப்பாத்திகள் வழங்கப்பட்டு வந்தது. குறைந்த விலையில் தரமான உணவு கிடைத்தால் ஏழைகள் மட்டுமின்றி நடுத்தர வர்க்கத்தினர், ஐடி பிரிவினர், ஊழியர்கள் வரை இந்த உணவகங்களை நாடினர். பேரிடர் காலங்களில் அம்மா உணவகங்கள் தான் பெரும்பாலானோருக்கு பசியை போக்குகின்றன. அம்மா உணவகங்கள் வாயிலாக ஆண்டுக்கு ₹100 கோடி மேல் நஷ்டம் ஏற்பட்டாலும் ஏழை எளிய மக்களின் பசியை போக்கும் வகையில் அம்மா உணவகங்கள் தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றன. இந்த நிலையில்தான் ஒரு மாதத்திற்கு மேலாக சமையல் கேஸ் தட்டுப்பாடு காரணமாக அம்மா உணவகங்களின் செயல்பாடுகளில் தள்ளாட்டம் ஏற்பட்டிருக்கிறது. வேறு வழியின்றி சில அம்மா உணவகங்களில் விறகு அடுப்புகள் பயன்படுத்தப்பட்டன. அது விமர்சனத்துக்கு உள்ளானது. எனவே விறகு அடுப்பிற்கு பதிலாக கேஸ் சிலிண்டர் மீண்டும் பயன்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் சமையல் கேஸ் சிலிண்டர்கள் போதிய அளவில் கிடைக்காததால் அம்மா உணவகங்களில் வழக்கமாக கொடுக்கப்படும் உணவு வகைகளில் குறைக்கப்பட்டிருக்கின்றன. தற்போது காலை பொங்கல், மதியம் தயிர் சாதம், இரவு தக்காளி சாதம் ஆகியவை மட்டுமே விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. சாம்பார் சாதம், இட்லி, சப்பாத்தி ஆகியவை நிறுத்தப்பட்டு விட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சலோமி, சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக அம்மா உணவகங்களில் டிஃபன் விற்பனை முற்றிலும் நிறுத்தப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அம்மா உணவகத்தில் டிஃபன் நிறுத்தப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக அம்மா உணவகங்களில் டிஃபன் விற்பனை முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இத்தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக அம்மா உணவகங்களில் டிஃபன் விற்பனை முற்றிலும் நிறுத்தப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. முழு விவரங்கள் என்ன? சலோமி, வணக்கம். சென்னை மாநகராட்சியில் கிட்டத்தட்ட 380 அம்மா உணவகங்கள் இருக்கின்றன. இந்த அம்மா உணவகங்களில் காலை ₹1 இட்லியும், ₹5 பொங்கல், மதியம் ₹3 தயிர் சாதம், ₹5 லெமன் சாதம், சாம்பார் சாதம், கருவேப்பிலை சாதம், இரவில் ₹3 2 சப்பாத்திகள் வழங்கப்பட்டு வந்தது. குறைந்த விலையில் தரமான உணவு கிடைத்தால் ஏழைகள் மட்டுமின்றி நடுத்தர வர்க்கத்தினர், ஐடி பிரிவினர், ஊழியர்கள் வரை இந்த உணவகங்களை நாடினர். பேரிடர் காலங்களில் அம்மா உணவகங்கள் தான் பெரும்பாலானோருக்கு பசியை போக்குகின்றன. அம்மா உணவகங்கள் வாயிலாக ஆண்டுக்கு ₹100 கோடி மேல் நஷ்டம் ஏற்பட்டாலும் ஏழை எளிய மக்களின் பசியை போக்கும் வகையில் அம்மா உணவகங்கள் தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றன. இந்த நிலையில்தான் ஒரு மாதத்திற்கு மேலாக சமையல் கேஸ் தட்டுப்பாடு காரணமாக அம்மா உணவகங்களின் செயல்பாடுகளில் தள்ளாட்டம் ஏற்பட்டிருக்கிறது. வேறு வழியின்றி சில அம்மா உணவகங்களில் விறகு அடுப்புகள் பயன்படுத்தப்பட்டன. அது விமர்சனத்துக்கு உள்ளானது. எனவே விறகு அடுப்பிற்கு பதிலாக கேஸ் சிலிண்டர் மீண்டும் பயன்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் சமையல் கேஸ் சிலிண்டர்கள் போதிய அளவில் கிடைக்காததால் அம்மா உணவகங்களில் வழக்கமாக கொடுக்கப்படும் உணவு வகைகளில் குறைக்கப்பட்டிருக்கின்றன. தற்போது காலை பொங்கல், மதியம் தயிர் சாதம், இரவு தக்காளி சாதம் ஆகியவை மட்டுமே விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. சாம்பார் சாதம், இட்லி, சப்பாத்தி ஆகியவை நிறுத்தப்பட்டு விட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.